ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே முக்கியமான வீடியோ. இந்த நாணயங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி ₹5 நாணயங்கள், படம் போட்ட ₹5 நாணயங்கள் வச்சுக்கிட்டு ஒரு காயினுக்கு வந்து 5000 கிடைக்குமா, 10,000 கிடைக்குமா, யூடியூப் சேனலில் 1 லட்சம் 2 லட்சம்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் தவறான புரிதலில் இருக்கீங்க. உண்மை என்னன்றதை நான் மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனல் ஆரம்பித்து 6 வருஷம் ஆகிடுச்சு. 6 வருஷத்தில் ஏகப்பட்ட வீடியோ இந்த நாணயங்களுக்கு நான் போட்டுட்டேன். மீண்டும் ஒரு முறை வீடியோ போடுறேன். சேல்ஸ்லையுமே கொடுத்துருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மக்கிட்ட அந்த பொருளை வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட யாராவது வந்து பணம் கட்டுங்க, உங்ககிட்ட இருக்க காயின்லாம் நான் வாங்கிக்கிறேன், 2 லட்சம் கொடுக்குறேன், 3 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னா தயவு செய்து நம்பி ஏமாறாதீங்க. சரிங்களா? ஒரு நண்பர் காலையில் இந்த நாணயத்தில் ஒரு 6 நாணயங்களை வச்சுக்கிட்டு என்கிட்ட ஃபோட்டோ அனுப்பியிருந்தார். என்ன ரேட்டு சார் போகும்னு கேட்கும்போது விலை போகாது, நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான். உடனே அவர் சொன்னார், சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை காயின் இதுலேருந்து மும்பை ஏதோ ஒரு இது சொல்லியிருந்தார், பேர் சொல்லியிருந்தார். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருந்தாங்க, கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. 1000 ரூபா கட்ட சொன்னால் நான் கட்டிட்டேன். நீங்கள் ஏன் விலை போகாதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது இன்னும் 2 நாளில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க உங்களை தொடர்பு கான்டாக்ட் பண்ணுறாங்களான்னு பாருன்னு சொல்லியிருக்கேன் நான். 2 நாள் கழிச்சு என்ன கேட்பாங்க, இன்னொரு 5000 10,000 கட்டுங்கன்னு கேட்பாங்க. தயவு செய்து இந்த மாதிரி பொய்யான தகவல்கள்லாம் நம்பி ஏமாறாதீங்க. சரிங்களா? என்கிட்ட இப்போ இவ்வளோ காயின் இருக்குது. ஸோ இதே உங்கள் மும்பை காயின்ஸ் வச்சுட்டு ஏதோ சொல்கிறீங்க இல்லையா, அவங்க ஆர்டர் இது பில் அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட அனுப்ப சொல்லுங்கள் பார்ப்போம். அனுப்ப மாட்டானுங்க, ஏமாத்துறானுங்க. தயவு செய்து நம்பி ஏமாறாதீங்க. சரிங்களா? உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நாணயங்கள் அந்தளவுக்குலாம் விலை போகாது. ஒரு சில நாணயங்கள் விலை போகும். அந்த நாணயத்தை கரெக்டாக கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியணும். உங்ககிட்ட இந்த மாதிரியான நாணயங்கள் இருக்குது, சேல்ஸ் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி புகைப்படங்கள் அனுப்புங்க. எனக்கு ஏதாவது தேவை இருந்தது அப்படின்னா அந்த நாணயங்களை வாங்குவேன். தேவை இல்லை அப்படின்னா காமன் காயின் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அதோட விலை என்னன்னு கேட்காதீங்க. சரிங்களா? நம்மளுக்கு டைம் இருக்காது. அதனால் அந்த விலையை எல்லாத்தையும் ஒரு காயினாக சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு 100 காயின் அனுப்பியிருப்பீங்க, 100 காயினுக்கான வேல்யூவேஷனும் என்னால் வந்து சொல்ல முடியாது. அதனால் எனக்கு தேவை இருக்கக்கூடிய நாணயங்கள், விலை அதிகமாக இருக்கக்கூடிய நாணயங்கள் ஏதோ 1 2 கிடச்சிது அப்படின்னா அந்த நாணயத்தோட விலை என்ன அப்படின்றத நான் சொல்லுவேன். ரேட் ஓகே, 2 பேருக்கும் ஓகே அப்படின்னா நீங்கள் அதை பார்சலில் அனுப்பலாம், நேரில் வந்து கொடுத்துட்டு போகலாம். எப்படி வேணாலும் அதை நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நாணயங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மாதா வைஷ்ணதேவி நாணயங்கள் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க. ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் நான். மாதா வைஷ்ணதேவி, அண்ணாதுரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோப்ளைன் நாணயங்கள் கூட நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க. சிவில் ஏவியேஷன் இருக்கும், இந்த நாணயத்தை வந்து கேட்குறீங்க. இந்த மாதிரியான நாணயங்கள் உங்கள் கிட்டே இருந்து கண்டிப்பாக யாருமே வாங்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் எட்டு போய் கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் ₹6. சரிங்களா? ₹6 அதிகம் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இதுவே வந்து ஏதோ ஒரு டீலர் எடுத்துருக்கலாம். சார் இவர் ₹6 எடுத்தார் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 8,000 10,000 நாணயங்கள் இருக்குது. இது இப்படி 8,000 10,000 நாணயம் இருக்குது, மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா ₹6ன்னு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக யாருமே உங்ககிட்ட இருந்து ₹6 வாங்க மாட்டாங்க. இல்லை எனக்கு அவ்வளோ தர தேவைப்படாது, எனக்கு இவ்வளோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக விலைக்கிடுவாங்க. ஸோ ₹5 50 பைசான்றதான் இன்றைக்கான மார்க்கெட் ரேட். இது தொடர்ச்சியாக இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 5.50 அதிகபட்சம் 5.80 நாணயத்தோட கண்டிஷனை பொறுத்து இருக்குது, வெரைட்டிஸை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுவுமே என்கிட்ட ஹோல்சேலில் எடுத்திங்க அப்படின்னா நாம்ளுமே அந்த ரேட்டுக்கு தான் தருவோம். குறைந்தபட்சம் நீங்கள் 200 நாணயங்கள் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? 200 நாணயங்கள் வரைக்கும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ₹1400 ப்ளஸ் பார்சல் ஒரு ₹100. சரிங்களா? ₹1500 உங்களுக்கு 200 நாணயங்கள் கிடைக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இப்போ 200 காயின் வாங்குறீங்க, நான் அப்படியே ரேண்டமாக தான் எடுத்து கொடுப்பேன். எனக்கு வந்து இந்த வெரைட்டியே கொடுங்க, எனக்கு காமராஜரில் 10 கொடுங்க, இது அண்ணாதுரையில் 10 கொடுங்க, மாதா வைஷ்ணதேவியில் ஒரு 5 கொடுங்க, அந்த மாதிரி தயவுசெய்து கேட்காதீங்க. சரிங்களா? ரேண்டம் பீசஸ் 200 நாணயங்கள், இந்த மாதிரி நாணயங்கள் வராது. படம் இருக்கக்கூடிய நாணயங்கள், கமமரேட்டிவ் காயின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் தருவேன். ரேண்டமாக இருக்கக்கூடிய நாணயங்கள் உங்களுக்கு வராது. சரிங்களா? இந்த சர்க்குலேஷன் ஸ்ட்ரைக் வந்து வராது. இந்த ₹5 படம் இல்லாத இருக்குது, 2010 2009 இந்த மாதிரி இதில் உங்களுக்கு லாட்டில் இருக்கும். கொடுக்கும்போது அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன். என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் தயவுசெய்து யாராவது உங்ககிட்ட சொல்கிறாங்க, உங்களை பணம் கட்ட சொல்கிறாங்க, ஒரு ₹100 கட்டுங்க, மெம்பர்ஷிப் சேனலில் ஒரு மெம்பர்ஷிப் சேருங்க, உங்களுக்கு எப்படி சேல்ஸ் பண்ணணும்னு ஐடியா கொடுக்குறேன், யார்கிட்ட போய் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், தயவுசெய்து இதெல்லாம் நான் நம்பி ஏமாறாதீங்க. இதே நாணயங்களில் விலை போகக்கூடிய நாணயங்கள் நான் சொல்லியிருப்பேன். இப்போ மாதா வைஷ்ணதேவியிலே நம்ம ஒரு நாணயத்தை பற்றி சொல்லியிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்டீலில் இருக்கும். கான்செப்ட் நிறையா இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் எல்லா நாணயத்தையும் நீங்கள் கையில் கிடைச்சாலே எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஹிந்தி யூடியூப் சேனல், நம்மளுக்கு மொழி தெரியாத சேனலை தயவு செய்து பார்க்காதீங்க. நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சேனல்கள் நிறைய சேனல்கள் இருக்குது, நல்ல நல்ல சேனல்கள் இருக்குது. நம்ம நண்பர் ஒருத்தர் ராஜ்னு ஒருத்தர் போட்டுட்டு இருந்தாப்புல, அரவிந்த்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு நண்பர் இருக்காப்புல, தம்பி இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல சேனல்கள் நிறைய சேனல்கள் இருக்குது. விலை உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நீங்கள் அவங்கள தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி சேனல்களை நம்பி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஹிந்தி சேனலை பார்க்குறது, தமிழில் இருக்கக்கூடிய சேனல் நிறைய சேனல் வந்து விலையே தெரியாத சேனல்கள் இருக்குது. காயினை வாங்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ எட்டு போய் நீங்கள் ஒரு 1000 காயின் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த காயினை உங்கள் கிட்டே இருந்து வாங்க மாட்டாங்க. ஆனால் விலை மட்டும் சொல்லுவாங்க. விலை எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ₹10 சொல்லி விட்ருவாங்க. இப்போ இந்த காயினை வந்து நான் ₹6 கொடுக்குறேன், ₹7 கொடுக்குறேன், ஹோல்சேலில் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இதை வந்து அவங்க ₹10 சொல்லிவிடுவாங்க. ஆனால் காயின் அவங்க வாங்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ₹10 விலையை வச்சுட்டு என்கிட்ட எடுத்துகிட்டு வரீங்க. சார் இதில் ₹10 சொல்லியிருக்கேன், நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நான் என்ன சொல்லுவேன், நான் ₹8 கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு அங்கே ₹10 சேல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை திருப்பி அனுப்பி விட்டுடுவேன். தயவு செய்து அந்த மாதிரி யூடியூப் சேனலில் நம்பாதீங்க. காயினை வாங்கக்கூடிய நபர்களாக இருக்காங்களான்னு பாருங்கள்.
வாங்கக்கூடிய நபர்கள், வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள். உங்ககிட்ட வாங்கவும் செய்யணும், வியாபாரமும் செய்யணும். 2மே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நாணயத்தை வந்து நான் 7 ரூபான்னு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது 7 ரூபான்னு வாங்கினா ₹1 எனக்கு நஷ்டம். ஓகேங்களா? ₹1 நஷ்டமாக இருக்கும்போது என்கிட்ட வந்து 7 ரூபான்னு நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்களே. இதே காயினை நான் ₹6 தரேன் சார், நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலுமான நபர்கள் யூடியூப்பில் கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க. இதை உங்களுக்கு வெளியே ₹10 வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் தான் நீங்கள் வாங்குவீங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும். இதை நான் ஹோல்சேலாக எடுத்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5000 காயின் 10,000 காயின் நம்மகிட்ட ஸ்டாக் வருது அப்படின்னா அது திருப்பி என்னால் சேல்ஸ் பண்ண முடியும். சும்மா நான் வாங்கி வச்சுருக்கிறதுக்கு இது வந்து பிஸ்னஸ் கிடையாது. சரிங்களா? அதனால் விலை வந்து கரெக்டாக சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லக்கூடிய சேனலை வந்து பாருங்கள். சரிங்களா? வாங்கணும், வியாபாரம் செய்யணும், 2மே இருக்கக்கூடிய சேனலை பாருங்கள். அதுமாதிரி சரியான விலையை வந்து சொல்ல தெரியணும். ஸோ ஒரு காயினோட ரேட் வந்து ₹7 நான் எடுப்பேன்னா ஒரு 50 காயின் கொடுத்தா எடுப்பாங்க, 100 காயின் கொடுத்தா எடுப்பாங்க. ஒரே டைமில் எடுத்துகிட்டு போய் ஒரு 5000 காயின் இருக்குது, 10,000 காயின் இருக்குது, எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா வேணான்னு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது மூவ் ஆகணும். ஸோ அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி விலை வந்து சொல்கிறாங்க. ஆனால் பெரிய டீலராக இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய விலை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விலை கரெக்டுங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன மாதிரி டீலர்கிட்ட யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காயினை பெரும்பாலும் வேணாம்னு சொல்லிவிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாங்கும்போது ₹5 50 ₹5 70 பைசா வரைக்கும் தான் வாங்குவாங்க. காயினோட கண்டிஷனை பொறுத்து, காயினோட வெரைட்டியை பொறுத்து உங்களுக்கு விலை வந்து மாறுபடும். விலை அதிகமாக இருக்கக்கூடிய நாணயங்கள் நிறைய நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்களையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ரேட் போயிட்டுருக்கு. நீங்கள் எக்ஸிபிஷன் போய் வாங்கினீங்கனாலும் இதே ரேட்டு தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? எக்ஸிபிஷன் போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய நாணயங்கள்லாம் பெரும்பாலும் நான் சொல்லக்கூடிய விலையில் தான் உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. பெரும்பாலும் டீலர்கள் இல்லை வேணாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிவிட தான் பார்ப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வாங்கக்கூடிய நபர்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. நானே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி மட்டும் எனக்கு புகைப்படங்கள் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பாதுங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்புனா கண்டிப்பாக நான் பார்க்க மாட்டேன். ஸோ குக்கா மூமெண்ட் இருக்குது, மாதவ வைஷ்ணவி தேவி இருக்குது, ராஜேந்திர பிரசாத் இருக்குது, அண்ணாதுரை இருக்காப்புல, டெல்லி கேம்ஸ் இருக்குது, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் 1-2 காயின் கருப்பாக இருக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிவில் ஏவியேஷன் இருக்குது, 75th அக்கம் இருக்குது, இருக்கும் ஒரு 30-40 வெரைட்டி கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ரேண்டமாக தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்து விடுவேன் நான். 200 காயினோட ரேட் உங்களுக்கு ₹1400 ப்ளஸ் பார்சல் சார்ஜ் ஒரு ₹100 ₹1500 வந்து வந்துடும். ஸோ பார்சல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நிறைய ஆர்டர் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி நிறைய பார்சல் ஒர்க் இருக்குது. எனக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விவேகானந்தர் இருக்காப்புல, மைசூர் யூனிவர்சிட்டி இருக்குது, பேகம் அக்தர் இருக்குது, நிறைய வெரைட்டி பார்த்தது. காமன்வெல்த் பார்லிமெண்ட் இருக்குது, இன்டர் பார்லிமெண்ட்ரி கான்ஃபரன்ஸ் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன், கொல்கட்டா மின்ட் இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டி இருக்கும், பெரிய லாட்டு. ஸோ இந்த லாட்டு முடிஞ்சிட்டாலும் அடுத்து வேறு ஏதாவது டீலர்கிட்ட சொல்லி கூட நான் அனுப்ப சொல்லுவேன். சரிங்களா? ரேட் வந்து பார்த்துக்கோங்க. ₹1400 200 காயினுக்கு. இதுவே நீங்கள் 500 நாணயங்கள் எடுக்கிறீங்க, 1000 நாணயங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரேட் உங்களுக்கு மாற்றி கொடுப்பேன். ரெண்டாவது உங்களுக்கு பார்சல் சார்ஜுமே மாறும். சரிங்களா? வெயிட் அதிகமாக பார்சல் சார்ஜ் மாறும். தேவை இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுங்க. நாணயங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இன்ஸ்டாகிராமை மட்டும் பயன்படுத்துங்க. நிறைய நண்பர்கள் நான் இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன். சரிங்களா? ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 4 to 5 டைம் வந்து இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன். பார்க்கும்போது நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.